குட் மார்னிங் விவர்ஸ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்ன மூலிகை தலை, என்ன மூலிகை கீரை நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, முடக்கத்தான் கீரை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மூலிகை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதோட மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ் என்னன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இது பார்த்திங்கன்னா முக்கியமாக ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய முட்டி வலியை போக்குதுங்க. முட்டி வலியை போக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போது இந்த காலத்தில் வரக்கூடிய மிகப்பெரிய ப்ராப்ளம் மேல் ஃபெர்டிலிட்டி அப்படிங்கிற அந்த பிரச்சனையை இது குறைக்குதுங்க. இதை நம்ம சாப்பாட்டில் எடுத்துக்கிறப்போ, ஃபுட் மூலமாக நம்ம இதை எடுத்துக்கிறப்ப என்ன ஆகுது அப்படின்னா, மேலோட ஸ்பெர்ம்ஸ் கவுண்ட் அதிகமாகுதுங்க. ஸ்பெர்ம்ஸ் கவுண்ட் அதிகமாகும். ஆனால் என்னென்னா, அவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் மட்டும்தான் இருக்கணும். மேல் ஃபெர்டிலிட்டி அப்படிங்கிற அந்த ப்ராப்ளம் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா இது கண்டிப்பாக கவுண்ட்டை இன்க்ரீஸ் படுத்தும். ஸோ வேறு ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ் ப்ராப்ளம்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை க்யூர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை நம்ம ஃபுட் மூலமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த மேல் ஃபெர்டிலிட்டி அப்படிங்கிற ப்ராப்ளம் க்யூர் ஆகுதுங்க. அது மட்டும் இல்லாமல் இது பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன ப்ராப்ளத்தை சரி செய்யுது அப்படின்னா பார்த்தீங்கன்னா, முதுகு வலி, கைகால் வலி, இடுப்பு வலி, இந்த மாதிரி இருக்கிற எல்லா பிரச்சனையும், ஏன் பைல்ஸ், கான்ஸ்டிபேஷன், எல்லா ப்ராப்ளமும் இந்த கீரையை நம்ம ஃபுட்டில் சேர்த்திக்கிறப்போ க்யூர் ஆகுதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த யூரிக் ஆசிட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உப்புங்க, இது நம்ம பாடியில் ஜாயின்ஸில் டெபாசிஷன் ஆகிருந்துச்சு அப்படின்னா அந்த டெபாசிஷனை கூட இது என்ன பண்ணுது அப்படின்னா கரைச்சி யூரின் வழியாக எக்ஸ்க்ரீட் பண்ணுதுங்க. இந்த தலையை நம்ம ஃபுட்டில் சேர்த்திக்கிறப்போ. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது ஒரு பார்க்க ஒரு சின்ன தலை, இது எவ்வளோ வேலைகள் செய்து பாருங்கள். இதோட மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ் பாருங்கள் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இதை நம்ம ஃபுட்டில் டெய்லியும் எப்படி எந்த விதமாக நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா, சூப் போட்டு கூட குடிச்சிக்கலாங்க. சூப் டெய்லியும் முருங்கை சூப் போடுறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இதை சூப் மூலமாகவும் நம்ம எடுத்துக்கலாம், இன்டேக் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் சட்னி அரைச்சிக்கலாங்க. அந்த துவையல் செஞ்சு சாப்பாட்லேயும் சாப்பிட்டுக்கலாங்க. அது மட்டும் இல்லாமல் அடை தோசைன்னு சொல்லுவாங்க, தோசை மாவு, அடை தோசை. ஸோ அதுக்கு இதோட லீஃபை மட்டும் கட் பண்ணி அதை நம்ம அரிசியோட சேர்த்து அரைச்சி நம்ம தோசை ஊற்றி கூட அது வழியாகவும் சாப்பிட்லாங்க. வீக்லி ட்வைஸ் நீங்கள் இந்த முடக்கத்தான் கீரையை சேர்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் சொன்ன கைகால் வலி, மூட்டு வலி, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எதுவுமே இருக்காதுங்க. முக்கியமாக நான் சொல்லக்கூடிய மேல் ஃபெர்டிலிட்டி அந்த ப்ராப்ளமும் இதனால் சரியாகுதுன்னு சொல்கிறாங்கங்க. அந்த மாதிரி இருக்கிற மென்ஸ் இதை யூஸ் பண்ணிக்கலாங்க. தேங்க்யூ வியூவர்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ.